இந்த ஜீவன் ஒவ்வொரு நாளும் 5 உடல்களில் சஞ்சாரம் செய்கிறான். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு இனிப்பு சாப்பிட்டீங்க. இந்த இனிப்பு சாப்பிட்டது இந்த தூள உடல் இந்த வாயில தான் சாப்பிட்டோம். அவங்க இந்த இனிப்ப சாப்பிட்டது இந்த உடம்பு தான். இந்த ருசியை அறிந்தது எது? உடம்பு தான். இவ்வளவு நமக்கு அவ்வளவு ருசி சொல்லி இதுவரை சொல்லியிருக்காரு. ஆனா இந்த இனிப்பு தொண்டைக்குள் இறந்து காணாமல் எந்த சுவையும் அப்படின்னா, இந்த இனிப்புங்கிற சுவையும் சரி, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, காற்று, இதையெல்லாம் அனுபவித்து அறிவது ஆனந்தமய கோஷத்திலிருந்து தான் நீங்க இந்த சுவையை அனுபவிக்க முடியும். ஏன்னா இந்த இனிப்பு சுவையாக இருக்கிறது, இந்த சாக்லேட் சுவையாக இருக்கிறது என்றால், இந்த சுவையை அறிந்தது நாவு என்கின்ற புலன், அந்த சுவை சென்று அறிந்தது ஆனந்தமய கோஷத்தில். அந்த ஆனந்த உடலிலிருந்துதான் நீங்க இந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த ஆனந்த உடல் செயல்படுறதுன்னா நீங்க ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். எந்த ஆனந்தத்தையுமே அனுபவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். எது ஆனந்தம்? ஆனந்த உடலில் இருந்தால்தான் நீங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அறிவு உடலில் சஞ்சாரம் செய்தால்தான் அறிவு நிலையை பெற முடியும். இது சொல்லலாம். இந்த சூட்சும உடல் மன உடலில் இருந்தவாறுதான் நீங்கள் எண்ணங்களை உற்பத்தி செய்து செயலாக்க முடியுங்கள். அதை விட பிராண உடல் இருந்தவாறுதான் நீங்க இப்போ இடைகளை பெண்களை எல்லாத்துக்கும் மேல சுழிமனை சுவாசம், சுவாச பந்தனம், வீட்டு சுவாச பந்தனத்தில் உட்கார்ந்து விளமான வசிப்போம். தூள உடலில் இருந்தவாறுதான் தூள உலகம் உடல் வாழ்க்கை. இது கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் மறுபடியும் தெளிவு. ஒவ்வொரு உடலும் ஒவ்வொரு விஷய நுகர்வுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது, படைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உடலில் இருந்த வாழ்வுதான் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உடல் இயக்கம் இல்லைன்னா அந்த செயலை உங்களால் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒரு சிலர் பிரில்லியண்டா இருக்கும். நம்ம தவசி காயத்ரி அவர்கள் எடுத்துக்கோம். இன்னைக்கு ப்ரமோஷன் வாங்கியிருக்காங்க, வாழ்த்துக்கள், என் ஆசீர்வாதங்கள். இவங்க அந்த உத்தியோகத்துல உயர்நிலை பட்டத்துக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் படிக்கிறாங்க. நல்லா பாருங்க. ஒரு வகுப்பில் ஒரு 30 மாணவர்கள், ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஆனா 30 பேரும் பிரில்லியன்ட் தான் இல்ல. யாரோ 1-2 பேர் தான் சென்டம் அடிக்கிறாங்க. மற்றவங்க தரம் தாழ்ந்து. என்ன காரணம் அப்படின்னா, அந்த அறிவு உடலிலிருந்து யார் செயல்படுகிறானோ அவன் அறிவாளி. இப்போ நம்ம தவசினி அவர்கள் இவ்வளவு உயர்நிலை பெற்றதற்கு காரணம் அவர்கள் அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நுட்பமாக இருக்கிறார்கள். அந்த அறிவுகளை பயன்படுத்துகிறார்கள். நீங்க உங்க உத்தியோகம், உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அறிவை பயன்படுத்தும் பொழுது அந்த அறிவுகளில் இருந்து செயல்பட்டால், நீங்க ஆபீஸ் போறீங்கன்னா மூல உடல் வெறுமனே தான் ஒரு கருவியாக இயக்கப்படுகிறது என்றால், அதற்குள் இருந்து அறிவுடல் மூலமாகத்தான் நீங்கள் உங்கள் கல்வி, அறிவு, உங்களுடைய தொழில்நுட்பம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளராக பாருங்க. ஆனா ஒண்ணு, இந்த அறிவுடலை பயன்படுத்தாம மன உடலை பயன்படுத்தி பாருங்க, உங்க வேலை அன்னைக்கு போச்சு. மேலதிகாரிகளிருந்து எல்லாத்துக்கும் நீங்க பிரச்சனையை உள்ளாவீங்க. குறிப்பாக உங்க வேலையில கான்சன்ட்ரேஷன் இல்லாம போகும். என்ன காரணம்? அங்கே நீங்க மன உடலை பயன்படுத்தி செயல்பட பாக்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரெண்ட் கேட்பாரு, என்னையாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், இது வந்து சரியா, சும்மா வீட்டுல பெரிய பிரச்சனை, சொல்ல தாங்க முடியல. அப்போ வீட்டு பிரச்சனையோட நீங்க எங்க வந்துட்டீங்க? ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க. அங்கே வந்தது, அங்க என்ன செயல்படுகிறது? மன உடல் செயலாக்கம் பெறுது. தூள உடலும் மன உடலும் செயலாக்கம் பெற்றால் நீங்க அன்னைக்கு தோல்வியாளர். இப்ப வீட்டு பிரச்சனை அப்படியே இருக்கு. வீட்டு பிரச்சனை நான் என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கவனம் செலுத்துறேன்னா நீங்க அறிவுறுத்தி, ஆனா விடாதுமான தன்னுடைய அந்த சம்ஸ்காரத்துக்குள் எழுத்து போகும். திரும்ப என்ன பண்ணாலும் இன்னைக்கு என்னால வேலை செய்ய முடியல, லீவ் போட்டு போயிடலாமா? அப்ப அதுக்கு என்ன காரணம்? அங்கே அறிவுகள் செயல்படும். சரி, ஒரு காய்ச்சல் வந்துட்டு நோய் வாய்ப்பட்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுக்குறாரு, சாப்பிடுறாங்க. வாயில வச்சா கசப்பா இருக்கு, வேண்டாம் எடுத்துக்கோ. இவ்வளவு ருசியா
கஷ்டம் பண்ணி சாதம் கொடுத்ததுக்கு சாப்பிட மாட்டாங்க. ஒரே கசப்பு வேண்டாம். அப்ப என்ன காரணம்? அந்த சுவையை அறிதல், அந்த சுவையை அறியக்கூடிய ஆனந்தமய கோஷம் செயல்படுது. அப்போ உடல் சரியில்லாதது, உடல் சரியில்லாம போறதுக்கு மனமும் கர்மா கர்மவினைதான் காரணம். உங்களுக்கு உடல் சரியாக இருக்கு, உடம்பு சரியில்லாம போகுதுன்னா கர்மம். இன்னாலே இது விளையும் என்ற ஊழ்தான் இருக்க தன்னாலே வந்ததுதான் வறுமையை யார் இருப்பார் முந்தைய நீ செய்து வெளியே. அப்போ ஒவ்வொருவருடைய கர்மா செயல்படுகிறது என்று உங்களுடைய மனம் துன்பம் அடைவதும் இன்பம் அடைவதும் என்பது மனதிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் பயத்தில், துக்கத்தில், கவலையில், சலிப்பில், வருத்தத்தில் இருக்கிறீர்கள். அதிலிருந்து மீளவே முடியாது. குழப்பத்தில் இருக்கு. குணத்தில் இருந்தவாறே செயல்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் கோபம், குரோதம், வன்மம், இந்த ஆசை இதெல்லாம் அடக்கழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இது குண அவசியம். என்ன சொன்னா கேட்க திருத்தவே முடியாது. அப்ப காரணம் குணத்தில் இருக்கிறார், அடுத்தவர் மனதில் இருக்கிறார். இன்னொரு சிலர் ரொம்ப அமைதியா அவர் என்ன செய்யுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கு. அவங்க அறிவில் இருக்கிறார். இன்னொருத்தர் எப்ப பார்த்தாலும் சாவா ஜாலியா சிரிச்சு பேசிட்டே போயிட்டு இருப்பார். அவர் ஆனந்தமய கோஷத்தில் இருக்கிறார், ஆனந்தத்தில் இருக்கிறார் என்றால் அந்த உடலை பயன்படுத்துகிறார். இப்ப நான் சொல்றது என்னன்னா முக்கியமான விஷயத்துக்கு, இந்த 5 உடலும் இரவும் பகலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அது தியானத்திலும் செயல்படுகிறது. சமாதி நிலையில் தான் இந்த 5 உடல்கள் அமைதி அடைகிறது. அமைதி அடைந்து நல்லா கவனிக்க, சிவசங்கம் அவரை பாருங்க, அங்க சனித்த சமாதியில் இருக்கிறார். அவர்களை பொறுத்தவரை இந்த யோகம் வேண்டாம், இந்த ஞானம் வேண்டாம், ஏன்னா அந்த நிலைக்கு போயிருக்காரு. இப்ப இந்த நிலையில அவருடைய 5 கோஷங்களும் அமைதியா இருந்துச்சு. அவருடைய கோஷங்களுக்கு அப்பால் போயிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த ஞானம் வேண்டாம், யோகம் வேண்டாம். அப்ப அந்த சமாதி நிலையில் தான், இதுதான் முக்கியமான அம்சம். இந்த சமாதி நிலையில் தான் இந்த கோஷங்கள் அமைதி பெறுகிறது, அடங்குகிறது, இதை விட்டு விலகுறது. இந்த விலகல் தான் ஆன்ம தரிசனத்துக்கான முதல் பொருள். இதுல எவ்வளவு நேரம் இருக்கீங்க? இந்த 5 உடல் இயக்கத்தை விட்டுட்டு ஆன்மாவாகிய உணர்வாகிய நீங்க அந்த உணர்வு நிலையில் எவ்வளவு நேரம் நீடிச்சிருக்கீங்க? அப்பொழுதுதான் அங்க உள் ஒளி பெறுது. தபசுனியாவர்களுக்கு உள் ஒளி பெறுது. ஆனா விட்டாங்க. இப்ப இங்க வந்து எல்லா யோகிகளுக்கும் அந்த அழகாக இருக்கு. இப்ப வந்து ஐயா யோகி அவர்கள் அந்த வயலட் கலர், அதாவது கத்திரிப்பூ கலர்ல இருந்து அந்த கும்பீரமான ஒளியெல்லாம் வரும். ஆனா என்ன செய்யணும்? அதுல நிலைச்சிருக்கணும். உடனே இயல்பாக என்ன பண்றாங்க? மனோ தேகத்துக்குள் வந்து சஞ்சாரம் பண்ணாங்க. பிரச்சனைகள், கர்மங்கள், குழப்பம். அதை விட்டு அறிவு தேகத்துக்கு போறோம். அறிவு தேகத்துக்கு போன அற்புதமான அத்வைத பாடல்கள் தான் எழுதுறாங்க. ராகமா பாடி மகிழ்கிறார். அப்போ அறிவு உடலோட ஆனந்த உடலோடு சஞ்சாரம் பண்ணுறாங்க. ஆனா ஐயா அடைந்த அந்த பொன்னிறமான ஒளி பிரவகத்தில் இருந்து அடுத்த நிலை அவருடைய ஒரு அந்த முகம் சுத்த சைதன்யமாக தெரியுது. அதுதான் நான் நம்பவும் கல்வி போயிடுச்சு. அப்ப உங்களுடைய சுய சுரூபம் வெளிக்கொள்ளணும்னா இந்த 5 முகங்கள் மறைக்கப்பட வேண்டும். இந்த 5 முகங்களில் ஏதாவது ஒரு முகத்தில் நீங்கள் வெளிப்படுத்தணும், ஏதோ ஒரு உடலில் இருக்கிறது. அதனால்தான் ஆன்ம தரிசனம் தரவில்லை. இப்ப அவருக்கு நம்ம பேசுறதெல்லாம் அது உள்ள போன மாதிரி இருக்கும். அனுப்பும் மூளையில, அதாவது அவரு இந்த அறிவு கலந்த நிலையில் மூளை என்பது பருப்பு, அறிவு என்பது சூட்சும நிலை. அறிவையும் கடந்த நிலையில் ஆனந்த நிலையும் கடந்து ஆன்மா நிலையில் கிடைக்கும். எதுவுமே இல்லை. உலகம், உடல், மனம், பொறி, குணம், கருவிகள், இயற்கைகள், மூச்சு எல்லாம் இல்லை. மூச்சு இல்லாம இருக்கிறார் அவர் கருத்தில் பார்த்து. மூச்சு இல்லாம மனுஷன் வாழ முடியுமா? சுவாச மண்டலத்தில் இருங்க. இப்ப நீங்க கூட இப்போ நம்ம தவசதி ஆகல அப்படியே இருக்காங்க. இப்போ 1/2 மணி நேரமாக மூச்சு இல்ல. யாராவது நம்ப முடியுமா? மூச்சு இல்லாம யாராவது இருக்க முடியுமா? இதை இப்ப என்ன பாருங்க, எவ்வளவு பேசிட்டு என் வயது தாசு புதுசு தாசு புதுசுன்னு பார்க்க முடியலமா? இல்லையே. ஏன்னா மூச்சு என்பது சராசரி ஜீவனுக்கானது. இங்கே பிராணா உடல் உங்கள் வசமான பிறகு மூச்சாட்டை எல்லாம் மறுபடி கவனிங்க. மூச்சு இல்லாம போயிடுச்சுன்னு பயப்பட வேண்டியது. ஏன்னா பிராண உடல் இயக்கத்தை நிறுத்திருக்கு. அப்ப மூச்சு இல்லாம செத்து போயிடுவோம்னா இல்ல, ஒவ்வொரு செல்களும் சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. உடலினுடைய ஒவ்வொரு செல்களும் சுவாசிக்கிறது. எப்படிமா உங்களுக்கு அந்த மூச்சு இல்லாம இருக்க முடியுது?
சொல்லுங்க, நம்ம யோகி பாருங்க, வெகனோராய் அவர்கள் பாருங்க. நான் அப்படியே கவனிச்சிருக்கேன். நான் இன்னும் உங்க முகத்தை பார்க்கறத நினைக்காதீங்க, நான் உங்களை அப்படியே கவனிச்சிருக்கேன். சூரிய நாராயண பாருங்க, சொல்லுங்க, எவ்வளவு அற்புதம். இந்த உலகத்துல மூச்சு விடாம வாழ முடியுமா அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. சமாதி பாருங்க. கொள்ளமும் உடை போல கொதிக்குதடி என் வயிறு, தசு புசு தசு. நில் என்று சொன்னால் நிலை நிறுத்த போவதில்லை, நில் என்று சொல்லி எல்லோ நிலை நிறுத்தமல்லாக்கு கொள் என்று வந்த யமன் கேட்க நம்ம குடியோடி போகணும். இப்ப யமனை எட்டி வச்சுட்டு இருக்கீங்க. ஆக வீட்டு வருவோம். 5 உடல்களில் நீங்கள் அனுதினமும் சஞ்சாரம் செய்தவாறுதான் வாழ்கிறீர்கள். எதற்காக இந்த 5 உடல்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த பூலோக இன்பத்தை அனுபவிப்பதற்கு 5 புலன்கள் அவசியம். இந்த 5 புலன்கள் கண்காணிப்பு ஸ்பரிச ரூபம் ரச கந்த சப்தம். இந்த 5 புலன் உணர்வை அனுபவிப்பது இந்த புலன்களுக்கு உடைய உடல்களும் இருக்கிறது. அந்த 5 உடல்களில் சஞ்சாரமே செய்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த 5 உடல்களை விட்டு விலகும் பொழுதுதான் ஆன்மாவாகிய உங்களை நீங்கள் பார்க்க முடியும். அதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குறீங்க? ஐயா, நான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் முடியுமா? 24 மணி நேரத்துல உறங்கக்கூடிய ஒரு 6-7 மணி நேரம் இந்த 5 உடல்களில் 2 உடல்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கு, 3 உடல்கள் செயல்படுகிறது. அது பிராண உடல், மனோ உடல். இந்த 2 செயல்பட்டுட்டே இருக்கும். ஆனா தூல தேகம், அறிவு தேகம், ஆனந்த தேகம் 3மே செயல்படும். ஆனாலும் அறிவு தேகத்தினுடைய செயல்பாட்டுதான் நன்றாக தூக்கி எடுத்து. அப்போ உறக்கத்தில் 2 தேகம் செயல்படவில்லை, 3 தேகம் செயல்படுது. ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த தூல தேகமும் அடுத்தது அறிவுடன் அந்த அறிவு தேகமும் விஞ்ஞானமயமா இந்த 2ம் செயல்படுத்த பிராண உடல், மனோ உடல், ஆனந்த உடல் 3ம் செயல்படும். சரி, இது செயல்படாமல் இருப்பதற்கு எந்த உபாயம் உள்ளது என்றால் துரியம், துரியாதீதம், சமாதி. இந்த சமாதி நிலையில் ஆதியோடு சமம் ஆன நிலை ஏற்படும். எப்படி? ஆதியோடு சமம், இறைவன் நிலை சமாதி. நீங்கள் இறைவனாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. நான் இறைவனாக இருக்கேன். நான் எப்ப இறைவனாக என்றால் நீங்க எப்பவுமே இறைவனாகத்தான் இருக்கீங்க. நல்லா பார்த்து, நல்ல உலகத்தில் பிறந்த நல்லோரை சார்ந்தொழுகும் நன்மானா நல்ல சிவம் வேறு எண்ணி சித்தை கலந்தாது ஜீவன் என்ற நிதியே அந்த சிவம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப நல்லா பாருங்க, சமாதி என்றால் ஆதியோடு சமம் ஆன நிலை அப்படின்னா நீங்கள் நீங்களாக இருக்கும் நிலை. இந்த சமாதி அல்லது துரியம், துரியாதீதம், அதீதம் என்றெல்லாம் சித்தர்கள். இந்த அதீதம் என்பது என்னன்னா இந்த 5 உடல்களை கடந்த நிலை. சமாதி நிகழ்வு சமாதி ஏன்னா சவிகற்ப சமாதியில் 1, 2 எண்ணம் மக்கள் போய்கொண்டிருப்பதால் அங்கே அறிவுகளில் செயல்பாக்கம் இருக்கிறது. நேர்விகல்ப சமாதியில் இந்த அறிவுகளும் செயல்படுகிறது. அப்ப அந்த 5 உடலும் அமைதி அடைந்து அங்கே உணர்வாய் நீங்கள் வெளிப்படுங்கள். உணர்வாய் இந்த ஆன்மாவாகி நீங்கள் வெளிப்படுகிறீர்கள், ஒளியாக வெளிப்படுகிறீர்கள், ஆனந்தமாக வெளிப்படுகிறீர்கள், பேரறிவாக வெளிப்படுகிறீர்கள். இன்னொன்று ஆன்மாவாய். அப்போ ஒளியாக நீங்கள் தரிசிக்கும் பொழுது அந்த நிலையிலேயே அடுத்த நாளும் போய் அதை அபியாசம் பண்ணும். இன்னைக்கு அந்த ஒளி கிடைச்சதுன்னா அந்த ஒளியை அடுத்த நாள் உட்காரும் போது, அடுத்த நேரம் உட்காரும் போது அந்த ஒளியை சொல்லணும், அந்த ஒளிக்குள்ள இருந்து வரணும். இன்னொன்னு சொல்லட்டுமா, இந்த குண்டலி யோகம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுகளை கொடுக்க காத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அரிய பரிசு, அற்புதமான பரிசு தர தயாராக இருக்கிறது. அதை நீங்கள் பெறுவதே இல்லை. ஏன்னா நீங்க இந்த யோகத்துக்கு போய் உட்கார்ந்ததுமே உங்களுக்கு அற்புத நிலை கிடைக்கும். அந்த அற்புத நிலை என்பது அரிய பரிசு, யாருக்கும் கிட்டாத பரிசு. ஓடி 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 கலந்த ஜோதியை நாடி 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 நட்டம் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி கோடான கோடி பேருக்கு உள்நாட்டத்தில் இருந்து மறந்து போனார்கள். நமக்கு அது கிட்டி இருக்கிறது அல்லவா? ஆக அது இருப்பதற்கு என்ன தயக்கம் என்றால் நீங்க காரணம் காட்டுங்க. குடும்பம், மனைவி, மக்கள், வாழ்க்கை, இன்பம், துன்பம், சுக துக்கம் 4 நாள் செய்ய முடியும். இது இருக்கட்டும். யார் யோசனை?
இது போட்டு நீங்கள் இருந்துட்டே இருங்க. அனுபவம் கற்றுக்கணும் அல்லவா? இருவழி சாதனையாளர் இனிவது பிறப்பதில்லை. ஒரு வாழ்க்கைங்கிற நதி சீராக ஓடும். ஒரு நதி ஓடுவதற்கு 2 கரை அவசியம். ஒன்று லௌகீகம், மற்றொன்று ஆன்மீகம். அப்பதான் வாழ்க்கைங்க அந்த நதி ஓடும். ஆன்மீகமும் தேவை, லௌகீகமும் தேவை. ஒன்றிலேயே ஓடிட்டு இருக்கீங்க. இதுக்கு நேரம் வச்சுக்கணும் சொல்றேன். உங்கள் ஆன்மா தரிசனத்தை நீங்கள் பெறாது காலம் கடத்துவதற்கு என்ன காரணம்னா, இந்த 5 உடல்களில் வாழ்ந்து வரைக்கும் நீங்கள் இந்த 5 உடல்களை விலக்கிய பிறகும் அதுதான் வாழ்கிறீர்கள். இந்த 5 உடைகளையும் கலைந்து விட்டு நீங்களாக எவ்வளவு நேரம் இருக்கிறீர்கள், நிலைத்திருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் விமோக பயணம், ஆன்ம தரிசனம். மறுபடி சொல்றேன், இந்த யோகத்திற்கு, இந்த சமாதி நிலைக்கு நான் எவ்வளவு நேரம் நீடித்திருக்கிறேன். சும்மா ஏதோ ஒரு 6 மணி நேரம் தான் நான் இருக்கேன்னா அதுக்கான பலன்கள். அப்போ இந்த நீண்ட அந்த 5 உடல்கள் செயலாக்கமற்ற நிலை, அதில் நீங்களாக நிலைத்திருக்கும் தன்மை, இது நீண்டதாக பெரும் பொழுதுதான் உங்களை நீங்கள் அறிய முடியும். ஆன்ம தரிசனம் அப்படின்னு இந்த பிறவியினால பெற முடியாது. பரவாயில்ல, மரணத்துக்கு அப்பால் என்ன நிகழ்கிறது? நீங்கள் பேரொழியா வெளிப்படுவீங்க. அப்பொழுது என் குரல் உச்சரிக்கும், இதுதான் நீ தத்துவமசி, அது நீயாகிறாய். அது வந்தது பிரம்மஸ்வரூபமாய் மாறி அவரே பரவன். ஏன்னா உள்மன பதிவுகள் எல்லாம் அழிக்கப்பட்டது, ஜீவ நிலை அழிக்கப்பட்டது, ஜீவன் முக்திங்கிற நிலையில் நீங்களாம் முக்தர்கள், ஜீவன் முக்தர்கள். எப்படி ஜீவன் முக்தன் என்றால் என்ன? உடம்பு நான் தள்ளப்பட்ட ஜீவன் என்றால் என்ன அப்படின்னா, உடம்பு நான், மனம் நான், இந்த நினைப்பு தான் ஜீவன். அதுக்கு மேல சிந்திக்க முடியாத நிலை. ஐயா 2 பேரும் வந்திருந்தாங்க. இப்ப அவங்க நிலையில என்னன்னா, உடம்பு நான், மனம் நான்கிறதுலதான் இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை. உங்களுக்கு இந்த நடத்தக்கூடிய சொற்பொழிவு ரொம்ப அதீதமானது, அற்புதமானது. இதுல நீங்க எல்லாமும் உடம்பு நான்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லை, ஆனா உடம்பு பயன்படுத்தி. மனம் நான்கிற எண்ணம் இல்லை, ஆனா மனதை செயல்படுத்திட்டு. அறிவு அதையும் செயல்படுத்திட்டு. இந்த உணர்வு நிலையில் ஆன்மாவாய் நீங்கள் பிரம்மமாய் வெளிப்பட சமாதி நிலையில். ஆக இதில் என்ன தோன்றுகிறது? நீங்களாக இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அம்மா நீங்க இந்த உடம்பு தான் இருக்கா? இல்ல, நான் நினைச்சேன். முயற்சி இல்லை, உடம்புதான் நான் இல்ல, உடம்பு நான் கிடையாது, ஆன்மாதான் நான் உறுதிப்படுத்திட்டீங்களா? கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. நீங்க முதல்ல இருந்தது, இப்ப இல்லை. இப்ப ஏன்னா இந்த உடம்புங்கிறது ஆன்மாவுக்கு ஒரு சட்டை, அவ்வளவுதான். ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? உடம்புதான் நான் அப்படிங்கிற குழப்பம் இது இல்லையே. இப்ப சாதாரண மனிதர்களுக்கு அந்த குழப்பம் இருக்கு. இப்போ நம்ம புதிய அன்பர்கள் 2 பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த குழப்பம் இருக்கு. ஐயா சொன்னாங்க, எதுலையுமே தெளிவில்லை, எல்லாமே குழப்பமா இருக்குது. என்ன செய்யணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், ஒண்ணுமே தெளிவு. ஏன்னா நீங்களும் வரும்போது அப்படித்தான் வந்தீங்க, எந்த தெளிவும் இல்லாம தான் வந்தீங்க. இன்னும் பல இடம் போயிருக்கேன், நீ மட்டும் என்ன சொல்லி கொடுத்து போறாங்க பாக்கலாம் அப்படின்னு வந்தீங்க. வரும்போதுதான் உங்களுடைய ஆன்மதானம் இதுதான் தெரியும். ஆக மறுபடியும் சொல்றேன், நான் ஏன் இன்னும் ஆன்ம தரிசனம் பெறவில்லை என்றால், சூரியனாக புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளவு நேரம் நானாக இருக்கிறேன்? ஏன் என்றால் இந்த 5 தத்துவங்களில் தான் நான், இந்த பஞ்ச தத்துவம், இந்த 5 உடல்களில் 5 விதமாக நான் இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை விட்டுட்டு நானாக சமாதி நிலையில் இருப்பது எவ்வளவு நேரம் என்பதை ஒரு கேட்டேன். இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவத்தை பெறும்போது அந்த நாள் நீடிச்ச ஒரு அந்த உணர்வு வாழறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த போதை நமக்கு திருப்பி அடுத்த 2 நாளைக்கு நான் யோகா பண்ணணும்ன்ற ஒரு உணர்வே எனக்கு கொடுக்க மாட்டேங்குது. அந்த போதையில இருக்கேன். அப்புறம் நார்மல் வாழ்க்கைக்கு வந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு அந்த குப்பை எல்லாம் சேர்ந்த அப்புறம் தான் இந்த யோகத்தை எடுத்துட்டு மனசு ஓடுது. உட்காரலாம், இப்ப உட்கார எனக்கு எல்லாமே ஒத்துழைக்குது. ஆனா அந்த நீங்க சொல்ற அந்த பேராதனையில இருந்துட்டு அடுத்த நாள் நீங்க ரொட்டீனா டெய்லி பண்றோம்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அடுத்த நாள் பண்ணுன்ற உணர்வு வரவே மாட்டேங்குது. போதுன்ற ஞாபகம் வந்துருது. அடுத்த 3 நாள் கழிச்சு ஆரம்பிக்கிறேன். இது ஏன் நடக்குது? இப்ப நல்லா புரியுது, இது ஒரு அதீதமான நிலை. இந்த நிலை இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அந்த பேரானந்த போதையில் நீங்களாக இருக்கு. அப்போ அதுல என்ன ஆகுதுன்னா, இது ஒரு 60-70 வயசுக்கு மேல வரக்கூடிய ஒரு நிலை. அதான் அந்த காலத்துல சொன்னாங்க, 60 வயசுக்கு மேல் குடும்ப கடமைகளை எல்லாம் முடித்து விட்டு இருக்காருனாங்க. ஆனா இந்த காலத்துல நம்ம அது சாத்தியம் இல்லை. ஏன்னா 60 வயசுக்குள்ள உடம்பும் போயிடும், மனசும் கெட்டு போயிடும், ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீங்க பாக்கியவான்.
இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த பேரானந்த போதை அதீத நிலை சிக்கிது. அதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப எனக்கு அந்த மாதிரிதான் ஒரு 37 வயசுலயே இருந்துச்சு. இப்ப நான் என்ன பண்ணேன், அதே நிலையில அந்த சமாதியிலேயே இருந்தேன். பிரம்மவித்து, பிரம்மவரன், பிரம்மவரியன், பிரம்மவரிட்டன் அந்த ஞானிகளுடைய 4 நிலையும் நான் அடைந்த பிறகு மறுபடியும் அந்த 3 நிலையை விட்டுட்டு இப்ப பிரம்மவித்து, பிரம்ம ஞானி அந்த நிலையில் இருந்தவாறு பிரம்ம வித்து என்றால் என்ன, இந்த பிரம்ம ஞானத்தை உங்களுக்கு போதிக்கிறதுக்காக நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கீங்க. விவகார நிலையிலாம் சமாதியா என்றால் ஆமா. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா பயந்தாங்க. நான் இயல்பு நிலைக்கு ஒரு மறுபடியும் குப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது இல்ல, நம்ம யோகி சிவசண்முகத்தை அவரு அவருடைய ஆபீஸ்க்கு போனாலும் அதே நிலையில இருந்தவாறு செயல்படுகிறார். வீட்டுக்கு வந்தாலும் அதே நிலையில இருந்தவாறு இருந்தவாறு செயல்படுகிறார். இதுல என்ன அப்படின்னா ஆபீஸ்ல கொஞ்சம் பிரச்சனை உருவாது. இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதோ தூக்குற மாதிரியே இருக்கிற வீட்டுக்கு வந்தாலும் நீங்க நார்மலா இல்லைன்னு ஒரு பிரச்சனை வருது. ஆனா தன் சுயம் எது என்றால் அது பேரானந்த வடிவான நிலைதான். ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா நினைத்தவுடன் அந்த சமாதி நிலைக்கு அடுத்த நொடி அதை கலைத்து விட்டு இயல்பு நிலைக்கு பார்க்கணும். இதை நீங்க கைகொள்ள ஆரம்பித்து விட்டால் காலையும் மாலையும் தியானம் செய்யலாம். அடுத்த நிமிடம் நாம இயல்பான நிலைக்கு வந்து விடலாம். இது என்னுடைய அனுபவம். அது இன்னும் அதைத்தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நினைத்தால் ஆனந்தமய கோஷத்தில் இருந்தவாறு அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அடுத்த நொடி அறிவு உடலுக்கு வந்து அறிவு நிலையில் உள்ளவாறு உங்க உத்தியோகம், குடும்பம் எல்லாத்தையும் செய்யலாம். ஆனா எக்காரணம் கொண்டும் மன உடலுக்குள் செல்ல வேண்டும். மனு சம்ஸ்காரம் அங்கேதான் கர்ம நிலை இருக்கிறது. அதுதான் சொல்றேன். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நான் மனதில் இருந்தால்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும், இல்லாட்டி என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை கொண்டீங்க. இப்போ இன்னும் தெளிவு வரணும்னா இல்ல, இந்த மனதை கொண்டு நான் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு நம்புங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க இந்த மனதை கொண்டு இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது. ஏன் அப்படின்னா மனம் அறியாமைன்னு சொல்லுவோம். இன்பத்தை கொடுத்த துன்பத்தை தரக்கூடிய, சுகம் போன்று தோன்றி துக்கத்தை தரக்கூடிய, பயத்தை கொடுக்கக்கூடியது, கோபத்தை தரக்கூடியது. ஏன்னா குணங்கள் அதுல வந்துச்சு. மறுபடி சொல்றது என்னன்னா மனதை கொண்டுதான் வாழ்வுங்கிறது சாதாரண ஜீவர்கள் நிலை. விட்டுருங்க, அறிவை கொண்டு செயல்படலாமே. அறிவுடன் உங்களுக்காக கொடுக்கப்பட்டு அந்த அறிவு தானே நீங்க பிறந்தது சேமிச்சு வந்த அனுபவங்களாக இருக்கு. ஏன் அறிவை கொண்டு வாழ முயற்சிப்பதே இல்லை? இதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் நீங்கள் அறிவை கொண்டு வாழ முற்படுவது இல்லை? ஏன்னா மனதுக்குள்ளேயே வாழ்ந்து பழகிட்டோம். இது எப்படி அப்படின்னா, இப்ப சாதாரண மனுஷங்களை பாருங்க, கொஞ்சம் கீழ்த்தட்டு மக்களை பாருங்க, அவங்க குணத்தோடவே தான் வாழ்வாங்க. அதான் அவங்களுக்கு சுகமா இருக்கும், மனதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா எடுத்த கவுத்தான் பேசுவாங்க, என்ன எதுவுமே தெரியாது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. குடிகாரனா இருப்பான், திருடனா இருப்பான், போக்கிரியா இருப்பான், ரவுடியா இருப்பான். ஏன்னா அதான் நான் நம்பிட்டு இருக்கேன். அதனால அவன் வாழ்க்கை முழுக்க நரகத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா அவனுக்கு தெரியாது அதான் வாழ்க்கைன்னு நம்ப. அவனுக்கு மனதுக்கு வேணா அவங்க வரவே மாட்டான். கொஞ்சம் சிந்திச்சு போராட்டி ஏன்டா இப்படி தப்பு பண்ற, இதெல்லாம் வேண்டாம், நல்ல ஒரு குணத்துக்குள்ள வா அல்லது மனதுக்குள்ள வான்னு சொன்னா மனமா குணமா நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இப்போ நாங்க இருக்கிற பிளாட்ல அவரு நல்ல ஒரு 40 வயசு எங்குதான் உங்களை ஒரு 40-45 வயசு அவர் நல்ல ஒரு வேலையில இருக்காரு. காரு எல்லாம் இருக்கு. இப்போ அவர் மனைவி ஒர்க் பண்றாங்க, அம்மா மாதிரி இருக்காங்க. இப்போ அவரு சாயந்தரமா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு போறாங்க. என்னை பத்தி இங்குள்ள எல்லாமே உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியல. நான் போக்குறி, நான் ரவுடிங்கிறது இங்க எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருக்கும் வந்து டச் படிச்சிரு அப்படின்னு பெருமையை பேசிட்டு போறாரு. அவனுடைய படிப்பு, அறிவு, அந்தஸ்து, வாழ்க்கை எல்லாத்தையும் மறந்துட்டு தன்னை ரவுடின்னு காட்டிக்கிறதால பெருமிதம் பண்றாரு. இதை நான் மேல மாடியில இருந்து அப்படி பாக்குறேன். இப்ப என்ன சொல்றது, இவ்வளவு அறியாமையில் இருக்காரு. அப்ப என்ன காரணம்? குணத்தில் இருந்தா தான் நான் இப்படி இருந்தா தான் எல்லாரும் பயப்படுவான். ஆனா அது எவ்வளவு பெரிய துன்பம்னு அவருக்கு தெரியல. அதே மாதிரி குணத்திலிருந்து மனதுக்குள் வந்தவர்கள் தான் மனிதர்கள். குணத்தோடு இருந்தால் அவர்கள் மாக்கள். மிருகங்கள் குணத்தோடு வாழ்க்கையில் கழிச்சுக்கும். அது மிருக நிலை. ஆனா அந்த மனிதர்கள் மிருக நிலையிலும் இருக்கிறார்கள், மனித நிலையிலும் இருக்கிறார்கள், தேவ நிலையிலும் இருக்கிறார்கள்.
அப்போ மனதுக்குள் வந்தவங்க இது இந்த தப்பு பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த மன உளைச்சல். இதை விட அறிவு நிலைக்கு வாங்க. அறிவு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு உடலில் வாழ்க்கை மிக அழகாக இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இது ஏதோ தத்துவம் அல்ல. நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஆரம்பத்தில் நான் குணங்களோடு இருந்து வாழ்ந்தேன். மிகப்பெரிய துன்பம் எதை தொடர்ந்து துன்பமாகவே இருந்தது. ஏங்கிற கேள்விதான் எனக்கு வந்து, ஏன் நம்ம நல்ல கிருஷ்ணன் கூட மற்றவங்க மோசமா பாக்குறாங்க? எதை தொடர்ந்து தப்பா முடியுது? எல்லாமே குழப்பமா இருக்குது. அந்த குணத்தோடு இருந்தது எனக்கு தெரியல. அதன் பிறகுதான் மனதுக்குள் வர்றேன். எப்படி வந்தே தெரியல. ஆனா சிந்திக்க ஆரம்பிச்சு, நாம இனிமேல் இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும். ஆனாலும் மனதுக்குள் வந்த பிறகு இப்போ ஒரு பிரச்சனை, நல்லதும் கெட்டதுமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சு. குணத்தில் இருந்த வரை எல்லாமே தப்பும் தவறுமாக நடந்தது. மனநிலைக்குள் வந்த பிறகு சரியும் தவறுமாக மாறி மாறி அப்பவும் புரியும். அறிவு நிலை என்பதெல்லாம் யாருமே இங்க புகட்டப்படவில்லை. என் குரு கூட சொல்லல. அதன் பிறகுதான் இந்த யோகம் ஞானத்தை பெற்ற பிறகு அறிவு நிலை ஒன்று இருக்கிறது. ஏன்னா இங்க மிக பிரபலமானவர்கள், ரொம்ப அற்புதமானவர்கள் தான் அறிவாளிகள் தான். அவங்களை பாருங்க, ஒரு பிரச்சனைனா குணத்தை கையில எடுக்க மாட்டாங்க, மனதை கையில் எடுக்க மாட்டாங்க. அறிவு மூலமாக சிந்திப்பாங்க, அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில அறிவை நீங்க கையில் கொள்ளலாமே. வீட்டுல உள்ள குணத்தில் இருக்காங்க, நீங்களும் குணத்தோடு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. வீட்டுல உள்ள மனதோடு செயல்படுறாங்கன்னா நீங்களும் மனதோடு செயல்படுறீங்க. நீங்க யோகத்துக்குள் வந்தா மனம் குணம் ரெண்டையும் விட்டுட்டு அறிவு நிலையில் இருக்கு. எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது, எப்ப எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, இதில் தெளிவு ஏற்பட்டுட்டா யோகி சீனிவாசன் அவர்களே பிரச்சனையே இல்லை. எந்த இடத்துல எப்படி பேசணும், அதான் அறிவு நிலை. அந்த அறிவு நிலையில் அறிவு உடலில் சஞ்சாரம் செய்து நீங்க வாழ்க்கையை நகர்த்தலாம். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாவற்றையும் வரலாம். சொல்லுங்க. சில சமயத்துல தெரியுது மனசு இந்த மாதிரி ட்ராமா பண்ணது எல்லாம் தெரியுது. அது வந்து அறிவு ஐடென்டிஃபை பண்ணுது. பட் ஸ்டில் அந்த இமோஷன்ஸ், மனசுல இருக்க இமோஷன்ஸ் ஜாஸ்தியா ஓவர் கம் பண்ணி மனசுதான் வந்து அங்க ஆக்ட் ஆகுதே தவிர அறிவு வந்து முன்னாடி. ஆமா, இப்ப என்ன காரணம்? நான் கேட்டாங்க என்ன காரணம்? இப்ப வந்து நாம வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த கௌதிக வாழ்க்கையில இருந்து இருக்கும்போது நண்பர்களோட பேசுறோம், எல்லாம் செய்யறோம், ஜாலியா இருக்கும், பேசிட்டு பண்றோம், என்னென்ன இதுவோ டக்கு டக்கு கிளியர் பண்ணி விடுறோம். ஆனா அமைதியா ஒரு இடத்துல வரும்போது அந்த மனசு சஞ்சலம்னு ஒண்ணு வந்து அந்த இதுல வரும்போது அப்ப வந்து எந்த நோக்கி நம்ம போகணும்ன்றது இல்லாம ஏதோ ஒண்ணு ஒரு அப்செக்ஷன் வந்து இருக்கு, அது எப்படி அப்படின்றத ஓவர் கம் பண்றதுதான் இப்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குதான் எப்படி இப்போ சாதாரண நிலையில் நம்ம உடலாகவும் மனமாகவே இருந்த போது நீங்க எதையுமே இங்கே தள்ளி போட முடியாது. ஏனென்றால் மனம் என்பது என்ன? உங்க கர்ம வினை பழைய பதிவுகள் தான் எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த பழைய பதிவுகள் இல்ல, புதிய பதிவுகளும் வேண்டாம்னா நீங்க அந்த மன உடலை விட்டு விலகணும். அது சாதாரண முடியாது. யோகத்தான் அதற்கான வழி தீர்வு. அதே மாதிரி எப்போதுதான் சரி இந்த பதிவுகள்லாம் எனக்கு வேண்டாம், ஒதுக்கி வெளியே தள்ளிட்டாகும். அடுத்த நாள் இது பண்ணும்போது ஏதாவது ஒரு இதுல வந்து அந்த பதிவு நம்ம மனசுல வந்துதான் போகுது. ஏன்னா அதுக்கான பயிற்சி நீங்க செய்யும். இப்ப மனதளவுல சில பிரச்சனைகள் வேண்டாம்ன்றீங்க, மனதளவில் சில எண்ணங்கள் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க. ஆனா அது எங்கே போகும்? உள்ளே ஒளி புள்ளியாக ஒடுங்குகிறது. மீண்டும் விசிட்டு வெளியே வந்து அந்த காட்சிகளை ஒருமுகப்படுத்தி உங்களை அதுக்குள் இழுத்து செல்லுது. இப்போ அந்த மனோ சம்ஸ்காரத்தை அழிக்க முடியாது. ஆனா அது வலுவற்ற விதையாக முளைக்காமல் போகணும். அதை ஒடுக்க முடியாது. இல்லாமலேயே வலுவற்ற விதை அப்படின்னா, இப்ப நெல்ல கொண்டு போய் விதைச்சா நெல்ல முடியும், விதைகளை போட்டா செடிகளா இருந்து மரணும். இப்போ அந்த விதைகள் வலுவட்டு ஒரு வானிலையில் வறுத்து எடுத்து வச்சு பண்ண முளைக்குமா? இப்ப அந்த குண்டலிங்கிற அக்னியில உங்களுடைய சம்ஸ்காரங்கள் வலுப்பட்ட பிறகு அது முளைப்பதில்லை. இந்த யோகத்துக்கு வந்து இந்த குண்டலிங்கிற அக்னிய சம்ஸ்காரத்துக்கு கொண்டு வந்த பிறகு உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் சம்ஸ்காரம், எண்ண அலைகள் அல்லது முன்வினை பதிவுகள் எல்லாமே வலுப்பட்ட விதையா போகுது. மெல்ல மெல்ல புதுசு எதுவுமே உண்டாகுது. ஆகாமிய வினை என்பது புதிதாக உருவாகுவது. ஒரு செயல் செய்யும் பொழுது அதனால் ஒரு கர்ம வினை உண்டாகுது. அது உள்ள போய் பதிகிறது. பழைய வினை
அது சங்கீத வினை, அதுவும் அழிந்து போகுது. இந்த பிராரப்தம் மட்டும் அனுபவித்து தீரும். இந்த பிராரப்தத்தை மனதில் இருந்தவாறு அனுபவிக்க அறிவு உடலுக்கு போயிட்டார், பிராரப்தமும் ஸ்தம்பித்து போய்விடும். அப்போ நீங்க இந்த கர்ம வினைகளை தள்ளி போடுறீங்க, விலக்கி வைக்கிறீங்க. அது மீண்டும் அதீத அசுர குலத்துடன் வந்து உங்களை தாக்கும். அது பயமாகட்டும், ஆசையாகட்டும், கோபமாகட்டும், தற்சமயத்துக்கு தள்ளி போகும். அப்போ அது அடங்குது. அடுத்த சமயம் பார்த்துட்டு இருக்கோம், உங்களை அறியாம வந்து கொண்டு போய் தள்ளிடும். இதுக்குள்ள இருந்து தப்பிக்க என்ன வழின்னா ஒன்றும் இல்லை. அது நீங்க இல்ல, நீங்க வேற, அது வேற. அதுக்கு சாதனம் பயிற்சி பண்ணாம நீங்க இதில் பலனை பண்ண. என்ன பயிற்சி? முதல்ல மனம் எதனுடைய அம்சத்தில் இருக்கிறது அதை குறிச்சு. மனம் என்பது எதனுடைய அம்சத்தில்? இந்த உடல் பஞ்சபூதத்தில் உருவானது, பஞ்சபூத கூட்டம். மனம் காற்றின் அம்சத்தில் இருக்கிறது. காற்றை பிடிச்சா மனசை பிடிக்கலாம். காற்று ஏகமா இருக்கிற காற்றை எப்படி பிடிக்கிறது? அது நம் நாசியில் பிராணனாக, அந்த பிராணனை பிடிச்சா மனம் நிற்கும். சுவாச பந்தத்தில் இருக்கீங்களா? இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை பொறுத்தவரை நல்லா பாருங்க, இன்று முதல் நாளை வரை இவர்களுக்கு மனம் கிடையாது. மனம் இல்லாம இருக்க முடியும். எப்படி சாத்தியம் அப்படின்னா, அந்த காற்றை பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. கொஞ்சம் அப்படியே எதிர்த்து பாருங்க, இவங்க வயிற்று பாருங்க, தபசுனிகளை பாருங்க, அந்த யோகிகளை பாருங்க, எல்லாருமே அந்த மூச்சு ஒடுங்கி போச்சு. இப்ப மனம் இல்லை. இப்போ இது பயிற்சி இல்லாமல் வராது. மனம் என்பது காற்றின் அம்சம். காற்றை பிடிக்கணும். காற்று என்றால் பிராணன். பிராணனை பிடிக்கணும். பிராணனை பிடிக்கணும் போது ஒரு கேள்வி வருது, எந்த பிராணனை? பிராணனையா அபானனையா? ஏன்னா பிராணன் உள்ள போகுது. உள்ள போக 5ஆக பிரிகிறது. பிராணன், அபானம், உதாரணம், சமானம், தியானம். 5 குழுவாக. சரி, அதனுள் இருந்து 5 உபவாயுக்கள் தெரிகிறது. நாகன், கூர்மன், கிரியன், தனஞ்சயன், தேவதா. இந்த 10 வாயுக்கள் எப்படி பிடிக்க முடியும்? சரி, மூச்சு அடக்கிறேன்னா தீர்ந்து போச்சு. வாசியை பிடித்து மோசம் போகாது. இங்க நிறைய பேர் வாசி யோகம் பண்ணி ரொம்ப துன்பத்துக்கான வந்துருக்கு. அப்போ வாசியை பிடிக்க அது தானே அடங்கணும். சாமி, இத மூச்சு அடங்கணும். எப்படி அடங்கணும் பாருங்களேன். அப்படி ஐயா தவயோகி அவர்களே அப்படியே காட்டுங்க. லேசா அவர்கள் வயிற்று காட்டுங்க. அப்படியே ஜெகநாராயண காட்டுங்க. பின்னாடி பாருங்க, ஒவ்வொருத்தையும் பாருங்க, அப்படியே காட்டிட்டு பாருங்க. அப்போ இவங்க சுவாசப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, மனம் இல்லை. புரியுதுங்களா? இப்ப மறுபடியும் சொல்றது, இதனுடைய ஒரு சூத்திரம் என்னன்னா, புன்னகை செய்யுங்க. அப்படியே புன்னகை செய்தால் அந்த முகத்தில் நீங்கள் வெளிப்படுங்க. அடுத்தது மூச்சு ஒடுங்குது, மனம் அடங்குது, சம்ஸ்காரம். பழைய பதிவுகளும் சரி, புதிய பதிவுகளும் இல்லை. இப்ப ரொம்ப அழகாக நம்ம யோகி கேட்டாங்க, ஐயா உட்கார்ந்தா ஏராள போதை வருது, சிவானந்த வஸ்து ஏற்படுது. அதுலயே நிலைச்ச பிறகு நான் இங்க ஒண்ணுமே செய்ய முடியும். என்ன மனம் இல்ல, எந்த செயல்பாடும் இல்லை. மனம் இல்லாம நான் எப்படி இருக்காது? இந்த ஒரு 2 கட்ட நிலையில் இருக்க. அறிவுக்குள் வாங்க, அறிவு நிலை கொண்டு வாங்க. அப்ப அந்த அறிவு நிலைக்குள் வாங்க, அறிவு உங்களுக்கு கொடுக்க. அதில் சஞ்சாரம் செய்தவர்கள் அனைத்தையும் செயல்படுறாங்க. இப்ப அந்த போதையில் இருந்த மாதிரி நல்லா பாருங்க, இந்த பேரானந்த போதை இந்த நிர்விகல்ப சமாதியிலிருந்து வேலை செய்யும் போது சமாதி கடந்து சகஜ சமாதி வந்தது. அப்ப அந்த சகஜ சமாதி நிலை என்பது என்ன அப்படின்னா, எல்லா தொழிலும் செய்துட்டே இருப்பீங்க, ஆனா சமாதி தொழிலை செய்தாலும் ஏது அவஸ்தைப்பட்டாலும் புத்தர் மனம் இருக்கும் மோனத்தை எந்த காரியம் வேணாலும் நீங்க செய்துட்டே இருக்கலாம், ஆனா மோன நிலையில் இருந்தவங்க. அந்த மோனம் என்றாலும் என்ன? தானான தன்மையத்தில் இருந்தவங்க எல்லாமே செய்துட்டு இருக்கலாம். நான் அப்படித்தான் இருந்து வந்திருக்கேன், நீங்களும் அப்படி இருக்க முடியும் அல்லவா? ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி வேண்டும், மனம் இல்லாம நான் எப்படி இருக்கிறது? இது நான் ஒன்னே சொல்லிக்க ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன இந்த பயிற்சி வாசியோக லிஸ்ட்ல நான் பக்கத்துலயே என்னோட டெய்லி வாழ்க்கையிலே பிரகடனப்பட்ட ஆரம்பிச்சேன். வண்டி ஓட்டும் போது, மெட்ரோ படிக்கும் போது, டெய்லி இருக்கும்போது எல்லாமே வாசியோக லிஸ்ட்ல பண்ணும்போது, நான் எந்த ஒரு இடத்துக்கு போய் ஒரு அந்த செயல் நடத்தணும், செயல் நடக்கணும். நான் போட்டு கூட எல்லாம் ரெடியா காத்துட்டு நான் வரத்துக்காக பட்டு முடிஞ்சது. நான் அடுத்த வண்டி எடுத்து வந்துட்டே இருக்கு. இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் தான் வரேன், அது ரெடியா வெயிற மாதிரி நிக்குது, வேலை முடியுது, ஏது வந்துட்டே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க, ஆனா இப்பதான் நான் அனுபவமா அதை பார்த்தேன்.
பாசிட்டிவ் லிஸ்ட் பண்ணும்போது அந்த ஒரு வேற நிலையில இருந்து அதை கட்டளை எடுக்கும்போது அது நடக்குதுங்கிறத நான் அனுபவம் நான் உணர ஆரம்பிச்சு. உண்மை அதுதான். நாம் நினைச்சிட்டு இருக்கோம், நாம நினைக்கிறதெல்லாம் என்னன்னா மனம் இல்லாம என்னால செயல்பட முடியாது, உடம்பு இல்லாம நம்ம செயல்பட முடியாது, எப்படி 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 இல்லவே இல்லை. நீங்கள் ஆனந்த வடிவாக அப்படியே வெளிப்படும். நீங்க ஆனந்தமாக மட்டும் இருங்க, அந்த எல்லா காரியங்களும் நிகழ்ந்தோடே இருக்கு. நாம் நினைச்சிருக்கோம் நான் தான் இதை செய்யறேன். இல்ல இல்ல, காலம் கர்மா ரெண்டும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் சாட்சி தான். அதை உணர்ந்து கொள்வதற்கு தான் இது. அதை உணர்ந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நீங்களாகத்தான் இருக்கிறீர்கள். எல்லா காரியங்களும் கர்மாவும் நிகழ்கிறது. அது தெரியாம நான் இல்லாம எப்படி இது நடக்கும்? நீங்க இருந்தாலும் இல்லாட்டி நடக்கும். இன்னொன்னு என்னன்னா, நாம தான் போய் முன்பு சாதாரண நிலையில் எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்யணும், தப்பு தவறுமா நடக்கும். ஆனா இந்த யோகத்துக்கு வந்த பிறகு நீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்வீங்க. ரொம்ப அழகான வார்த்தை. நீங்க கவனித்தால் அது நடக்கும். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, பஞ்சபூதங்களும் உங்கள் காலத்தில் வந்திருக்கு. ஏன் என்றால் அதுவெல்லாம் ஆன்மாவாகிய உங்களிடம் வளர்ந்து வெளிப்பட்டாங்க. நீங்கள் கட்டளையிட்டால் போதும், அது நிகழும்.